வழக்கமான நிதிநிலை அறிக்கை என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், இது பற்றிய கூடுதல் தகவல்கள் என்ன, விரிவாக பதிவு செய்யலாம். 2024, 2025 ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கை இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட தொடர்பாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அறிக்கை என்பதை வெளியிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் வெளியிடக்கூடிய அறிக்கையில் மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள 2024, 2025 ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள அம்சங்களை பார்க்கும்போது ஒரு வழக்கமான அறிக்கையாகத்தான் பார்க்க முடிகிறது என்றும், அதே சமயத்தில் மக்கள் மிகவும் எதிர்பார்த்திருந்த ஒரு சில அறிவிப்புகள் இடம்பெறாமல் போனதும் துரதிருஷ்டவசமானது என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் விவசாயிகள், ஏழைகள், பெண்கள் மற்றும் இளைஞர்கள் ஆகியோருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவது வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் அவர்களின் சில இன்றியமையாத தேவைகள் இன்னமும் பூர்த்தியடையாமல் இருப்பதையும் மத்திய அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்றும், 11.8 கோடி விவசாயிகளுக்கு வங்கி கணக்குகளில் நேரடியாக மானியம் செலுத்தப்பட்டுள்ளது என்ற செய்தி மகிழ்ச்சியை அளித்தாலும் விவசாயிகள் எதிர்பார்த்திருந்த நதிநீர் இணைப்பு, விவசாய கடன் தள்ளுபடி, நெல்லுக்கான ஆதார விலையை உயர்த்துவது சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் இந்த இடைக்கால அறிக்கையில் இடம்பெறாமல் போய்விட்டது எனவும் அறிக்கையின் மூலம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நாடாளுமன்றம், சட்டமன்றங்களில் 1/3 பங்கு இடங்கள் மகளிருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டதையும் 10 ஆண்டுகளில் 30 கோடி பெண்களுக்கு தொழிற்கடன் வழங்கப்பட்டுள்ளதையும் எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும், ஆயுஷ்மான் காப்பீட்டு திட்டம், அங்கன்வாடி ஊழியர்கள், தூய்மை பணியாளர்களுக்கும் விரிவுபடுத்தப்படும், 9 முதல் 14 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு கர்ப்பப்பை புற்றுநோயை தடுப்பதற்கான தடுப்பூசி போடப்படும் என்ற அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது எனவும் அறிக்கையின் மூலம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் பணிபுரியும் தாய்மார்களுக்கு அதிக ஊதியத்துடன் கூடிய விடுமுறையை வழங்குவது குறித்தும், பெண் தொழில் முனைவோர்களுக்கு ஊக்குவிக்கும் வகையில் சிறப்பு அறிவிப்புகள் ஏதும் இடம்பெறாமல் போய்விட்டது என்பதையும் அறிக்கையின் மூலம் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சூரிய மின் திட்டத்தின் மூலம் 1 கோடி வீடுகளுக்கு மாதந்தோறும் 300 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்றும், மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் தற்போது வரை சுமார் 3 கோடி வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், அடுத்த 5 ஆண்டுகளில் 2 கோடி இலவச வீடுகள் கட்டி தரப்படும் என்ற அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது எனவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 78 லட்சம் சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் உதவி வழங்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது. மேலும் தொழில் தொடங்க வட்டியில்லா கடன் வழங்குவதற்காக 1 லட்சம் கோடியில் புதிய நிதியம் அமைக்கப்படுவது இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடும் எனவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். வருமான வரி விதிப்பில் கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட நடைமுறை தொடரும் என்று அறிவித்ததன் மூலம் தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பு உயர்த்தக்கூடும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்துள்ளது எனவும் அறிக்கையின் மூலம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே மொத்தத்தில் மத்திய அரசின் 2024, 2025 ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையை ஒரு வழக்கமான நிதிநிலை அறிக்கையாகத்தான் பார்க்க முடிகிறது எனவும், இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கூடிய இடைக்கால நிதிநிலை அறிக்கை தொடர்பாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் வெளியிட்டக்கூடிய அறிக்கையின் மூலம் பதிவு செய்திருக்கிறார்கள். சூர்யா. யோகேஸ்வரன், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் வெளியிட்ட அறிக்கையின் விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.